என் சிறு சாட்சியை கூறுகிறேன். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் காத்து கொண்டார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வந்த பாதைகளிலெல்லாம் கஷ்டங்களும் பிரச்சனை தோல்விகளும் ஏமாற்றங்களும் அடைந்தேன். ஆனால் தேவன் என்னை காத்து கொண்டார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்தேன் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் என்னிடமாய் சாய்ந்தார். கர்த்தராகிய ஆண்டவர் என்னிடமாய் சாய்ந்தார். ஆகவே என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். எவ்வளவு அருமையான வசனம்! தேவனுக்காக நிற்கும் பொழுது அநேக பாடுகள் வரும். ஆனால் ஆண்டவர் அவற்றை லேசாக மாற்றுகிறார். கர்த்தரன் வெளிச்சம், என் கீதம். கர்த்தரன் மெய்ப்பர். கர்த்தனுக்கு துரோகமாயிருக்கிறார், கேடகமாயிருக்கிறார். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. வந்த பாதையிலெல்லாம் ஒரு கஷ்டம், பிரச்சனை, போராட்டங்கள், தோல்விகள். ஆனால் ஆண்டவர் அவற்றையெல்லாம் மாற்றி கொடுத்தார். கர்த்தரிடத்தில் நான் பொறுமையாய் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் கூப்பிடுதலும் விண்ணப்பங்களும் முறையிட்டேன். ஆண்டவரோடு முறையிட்டேன். அப்பொழுது அவர் எனக்கு இசைந்தார். அவர் என்னோடு மனரம்யமாய் இருந்தார். கர்த்தராகிய ஆண்டவர் என்னோடு மனரம்யமாயிருந்தார். உலகம் வரவில்லை, உலகத்தில் யாரும் வரவில்லை. ஆனால் ஆண்டவர் வருகிறார். இயேசுவானவர் வந்து சொல்கிறார், மகளே, நான் உனக்காக இருக்கிறேன். உனக்காக ஆணிகளில் அடிக்கப்பட்டேன். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேன். மீண்டும் வருவேன் என ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவானவர் சொல்கிறார், நான் மீண்டும் வருவேன். இயேசுவானவருடைய வருகை எப்போ வேணாலும் இருக்குது. இன்று உலகம் போக்கும் எல்லாம் கர்த்தருக்கு வசனத்துக்கு விரோதமாக. ஆனால் ஆண்டவர் அவர்களெல்லாம் தண்டிப்பார்கள். கர்த்தராகிய ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களே தான் ஆண்டவர் இசைந்திருக்கிறார். இல்லை என்றால் அவர்கள் யாரும் அவருடைய வருகையில் காணப்பட மாட்டார்கள். அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத வேண்டும். உலக படிப்பும் உலக பிரகாரமான வேலைகளும் உலக பிரகாரமான காரியங்களும் ஒன்றும் உன்னை கொண்டு போக முடியாது. உலகப்பரமான படிப்பை நான் இவ்வளோ படித்திருக்கிறேன் என்று சொன்னால், அதனால் பைபிளில் சொன்ன மாதிரி நீ நிற்கிறேன்னு பார்க்கணும். பைபிளில் வசனம் இருக்குது, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. சுபா பிரசங்கியில் போட்டிருக்கு. எக்லேசியாஸ்டிஸில் 12ஆம் அதிகாரம் வாசிப்பீர்களானால் தெரியும். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்புன்னு. உலகத்தில் ஆண்டவர் பேதைகளை தேடி வந்தார். பேதுருவை தேடி வந்தார். ஒரு டாக்ஸ் கலெக்டரை தேடி வந்தார். யார் அது? மேத்யூ. ஆகவே தேவன் தன்னுடைய சீஷர்கள் எல்லாரையும் பார்ப்பீர்களானால் அவர்களெல்லாம் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாம் மீன்பிடி ஃபிஷர்மேன். அவர்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். உலகத்தில் உள்ள பெரிய குவாலிட்டிஸ் இல்லைனா உலக தோற்றத்திலே உன்னுடைய எல்லாவிதமாக இருக்கிற காரியங்கள் ஒன்றும் உன்னை கொண்டு போகாது. ஆண்டவருடைய வசனம் என்னைக்கே நிலைந்திருக்கும். அதுதான் உன்னை கொண்டு போகும். ஆண்டவருடைய வசனம் சொல்வது பிரகாரம் வாழ ஆண்டவரை எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லணும். என்னாலே முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் தான் நான் செய்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் தான் நான் பேசுகிறேன். ஆண்டவர் என்னோடு சொன்னார். நான் யெகோவான்னு போயிருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை திருப்பி கொண்டு வந்தார். ஆண்டவர் கொண்டு வந்து மகளே, இந்த வழியில் நடமான்னு சொன்னார். அதுதான் ஆண்டவர் கிருபையால்